வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, சிலருக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கறதே ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லலாம். ஆனா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான நபரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் பேராசிரியர் திரு தமிழ் செல்வன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சாருன்னு கூப்பிடுறதா ஐயான்னு கூப்பிடுறதான்றதே எங்களுக்கு ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் செல்வன் அந்த பேரை கேட்கும் போதே உள்ளுக்குள்ள அந்த தமிழ் உணர்வு அந்த மாதிரி பேர் கேட்கும் போது தான் தட்டி பாக்குது எட்டி பாக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்துல வந்துட்டோம். இங்கிலீஷோட அதோட ஆதிக்கம்னு சொல்றதா இல்லை நம்மளோட அவசியம்னு சொல்றதா நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலான ஒரு கல்வி முறை இல்லாம ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு கல்வி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த தாக்கம் இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றத ஏக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க தமிழ் ஆர்வம்ங்கிறது இந்த மாதிரி பேர்களை கேட்கும் பொழுது தான் அவங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. அதுவே நம்ம எங்கே எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற சந்தேகத்தை நமக்கு எழுப்புது. நம்ம இது மொழி ஆர்வம் இல்லைன்றதில் கொண்டு போய் விட போகுதா, இல்லை நம்ம ஒரு மாடர்னிட்டின்ற போர்வையில் இன்னொரு அந்நிய மொழியில் அந்நிய மொழிக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கோமா அப்படின்ற எதை நோக்கி போகிறோன்றத ஒரு தெளிவில்லாத கேள்வியை நமக்கு வைக்குது. இப்போ எனக்கு இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு கல்வி, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான கல்வி என்ற துறையில் நம்ம பணியாற்றணும் அப்படின்ற ஆர்வம் இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கிற சிம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிம்பத்தியிலேருந்து உருவாகிறது தான் இந்த ஒரு விஷயங்கள். அதாவது வள்ளலார் கூட சொல்லுவாங்க, வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் நிற்கக்கூடாது. நம்ம வாடினா மட்டும் பத்தாது. அந்த வாடின பயிரை நேராக்கி அதை திரும்ப தலை தூங்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்கை செய்யணும். அப்போ சிம்பத்தியை தாண்டி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பத்தி அப்படிங்கிறது மற்றவங்களோட நிலையிலிருந்து நம்மளை பார்க்குறது. அப்போ அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சும்மா பரிதாபத்தோடு நின்றுக்காமல் மற்றவர்களோட நிலை நமக்கு ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது தான் அப்போ நாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படி தோன்ற வாழ்க்கையில் இப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் தோன்றும். ஆனால் அதில் சில பேருக்கு சில விஷயங்கள் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கவனம் செலுத்த முடியாது இல்லைங்களா. அப்போ ஒரு துறையிலாவது நம்ம ஒரு சிறப்பான பங்களிப்பை நம்ம கொடுக்கணுன்றதுக்காக இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். அதுக்குள்ளே வந்ததெல்லாம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. சொல்லுங்கள். ஸோ இப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு டீச்சிங்னாலே ஒரு தினேஷ் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்தான். ஏன்னா டீச்சர்ஸ் தான் அவங்க லைஃப் டைம் முடிகிற வரைக்கும், அதாவது டீச்சிங்ன்ற ஒரு ப்ரொஃபஷன் முடிகிற வரைக்கும் அவங்க நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கற்றுக் கொடுக்குறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு எப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அண்ட் எப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தினாலும் அது நம்ம ஆர்டினரியிலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கியோ இல்லை மேல் நோக்கி தான் நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட இயல்பாக இல்லாமல் இயல்புக்கு குறைவான சில திறன்களை கொண்ட குழந்தைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இந்த இடத்துல ஒரு சிறப்பான விஷயமாக தான் நம்ம கருதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண குழந்தைங்கள, இயல்பாக இருக்கிற குழந்தைங்களவே கிளாஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஆசிரியர்கள் டெய்லி பேரண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவங்கள வர சொல்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தர்றது, இது ஒரு சிரமமாக தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சக்தி இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னை கமிட் பண்ணிக்கிட்டு அதுக்காகவே வாழணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தூண்டல் தான் அதுக்கு காரணம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உள்ளே இருக்கிற தூண்டல், அந்த தூண்டல் எனக்கு இந்த ஏரியாவில் வந்திருக்கு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுன்றது சரி, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அந்த மாணவர்கள்கிட்ட எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதுதானே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நார்மலான மக்கள்கிட்ட நம்ம சொன்னால் அவங்களுக்கு கேட்கும்னு தெரியும், அவங்களுக்கு புரியுன்றது தெரியும், அவங்க திருப்பி நமக்கு பதில் சொல்லுவாங்கன்றது தெரியும். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த மாணவர்கள்ட்ட போய் நம்ம பேச போகிறோம். அப்படின்னும் போது எந்த எதிர்பார்ப்போட அவங்க கிட்ட இருந்து பதில் வரும், இல்லை நம்ம சொல்கிறது கேட்பாங்கன்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்க? கண்டிப்பாக.
இது நம்பிக்கை அவநம்பிக்கை அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாணவன்ட்டையும் நம்ம வந்து இயல்பாகவே வந்து ஆசிரியர்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, இல்லைன்னா கேள்வி கேட்பாங்க. அதனால தான் ஆசிரியர் பார்த்து நம்ம அதிகமாக பயப்படுறோம். ஆனால் இந்த சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் டெய்லி போய் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கேள்வியே கேட்டுட்டு இருக்க மாட்டோம். அவங்களோட சேர்ந்து ஒன்றாவே வாழணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இதில் அடங்கியிருக்கு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு போகும்போது, இப்போ என்னோட பணி பார்த்திங்கன்னா வந்து சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர்ற ஆசிரியர்களை உருவாக்குறது. ஓகே. அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து சிறப்பு தேவையோட குழந்தைகள்கிட்ட பழகிறது வந்து குறைவாக இருக்கும். ஆனால் நேரடியாக இந்த குழந்தைகளோட பழக போகிற ஆசிரியர்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவங்களோட மனநிலை வந்து மாறும். அப்போ சாதாரண குழந்தைகள்கிட்ட பழகிறதுக்கும் இந்த சிறப்பு தேவையோட குழந்தைகள்கிட்ட பழகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தேவைப்படுது. அப்போ அதுக்கான செய்திகளையும் அதுக்கான மனநிலையையும் ஒருவர்கிட்ட ஏற்படுத்துறது தான் எங்களோட நோக்கமே. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் பல வகையான குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இயல்பாக நம்ம தெருவில் பார்க்குறது இல்லை சாலைகளில் பார்க்குறவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம அதிகமாக பார்ப்போம். இன்னும் வந்து நம்ம க்ரௌடடான ஏரியாவில் சில சிக்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் ஊனமுற்ற உடல் உறுப்புகள் கையோ காலோ இழந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்களை தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் உலகத்தில் வந்து சில வரையறைகள் வச்சுருக்கிறாங்க. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சில வரையறைகள், அதாவது ஊனம் என்பது என்ன, அது எந்த அளவுக்கு இருந்தால் ஊனம்னு ஏற்றுக்கலாம், அது ஒரு குறைபாடு வந்து எந்த அளவுக்கு இருந்தால் ஊனம்னு ஏற்றுக்கலாம், அப்போ அவங்கள என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில இதுக்கும் உலக வரையறைன்றது ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பல்வேறு வகையான இந்த குறைபாடுகளை வந்து மொத்தமாக ஒரு 7 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த கண் பார்வை குறைபாடில் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து முழுமையான கண் பார்வை இன்மை, இன்னொன்று வந்து பகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த பார்ஷியல் பிளைண்ட்னஸ், டோட்டல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காது கேட்காத ஒரு தன்மை, வாய் பேச முடியாத ஒரு தன்மை, அந்த கால்களையோ கைகளையோ வந்து முழுமையான வளர்ச்சி அடையாது, இல்லை விபத்தில் இழந்தவங்களோட அந்த ஒரு கேட்டகரி இருக்கும். தொழுநோய் ஏற்பட்டு தொழுநோயிலிருந்து குணமடைஞ்சு அதனால் ஏற்பட்ட பாதிப்புனால சில பேருக்கு ஊனம் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஈஸியாக நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். யாராவது வந்து திருக்குத்தனமாக எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா லூஸு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த லூஸுன்ற வார்த்தை நம்ம எதை மீன் பண்ணி சொன்னோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக இப்போ நடந்துட்டுருக்காங்க, ஒரு காமெடியாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுலாம் திருப்பி பார்த்தோம்னா வந்து நம்மளை ரொம்ப கண்கலங்க வைக்கும். இதை வச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் கூட எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த 300ன்னு ஒரு சினிமா வந்துச்சு, ஆங்கிலத்தில் வந்து 300ன்னு வந்து தமிழில் கூட இது பண்ணாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு வீரமான ஒரு சமூகம் வந்து தன்னோட பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஒரு வீரம் செறிந்த சமூகத்தில் வந்து ஒரு வீரன் தான் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வீரன் பிறக்கணும்னா அவன் வந்து முழு உடல் தகுதியோடு இருக்கணும், உடல் வளர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த படக்காட்சிகள்லாம் கூட வந்து ரொம்ப கோரமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஊனமுற்ற ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பிறந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள மலை உச்சியிலேருந்து சாதாரணமாக கீழே போட்டு கொலை பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணீர் வர வைக்கிற வரலாறுலாம் கடந்து வந்து தான் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பு கல்விங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உலகத்தில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக இதோட பயங்கர கொடுமைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து நம்ம வந்து செய்திகளில் நம்ம படிக்கிறது, கேட்குறது, பார்க்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டில் ஒரு குழந்தை வந்து 10 வருஷமாக 15 வருஷமாக வந்து வீட்டோட பின்புறத்தில் ஒரு டப்பாவில் போட்டு இல்லை வந்து ஒரு சிறிய அறையில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா மக்களோட அறியாமை, மக்களோட ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, இந்த மக்கள் பெருமை கௌரவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வெளி உலகத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ள குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பழக மாட்டாங்க, இப்படின்ற விஷயங்களுக்குள்ளேயே ஊறி போய் ஒரு சமூகமாக தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1800களில் அப்புறம் 1800களோட முடிவு 1900ல் வந்து இதற்கான முயற்சிகளை வந்து உலக நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் பரவலாக எடுக்கப்பட்டுச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த
பிரெயில் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லூயி பிரெயில் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச வந்து கண் தெரியாதவர்களுக்கான ஒரு லாங்குவேஜ்னே சொல்லலாம். யூனிவர்சல் லாங்குவேஜ் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து வேறு எந்த எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டாலும் அந்த தடவி பார்த்து கண்டுபிடிக்கிற இதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கவே முடியல. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மாண்டெசரி அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி தெருவில் எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல் இருக்கும், டே கேர்னு இருக்கும், மாண்டெசரி ட்ரைனிங்னு போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் அங்கே கொண்டு போய் விடுறாங்களான்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட குழந்தைய வந்து ஒரு 3 வயசில் எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் போது நான் வேணான்னு சொன்னேன். இந்த சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் போய் வந்து அவங்க பெருசாக கற்றுக்க போகிறதில்ல. அப்போ சரி அந்த சுற்றி இருக்கவங்களோட கம்பல்ஷன்லாம் தாங்காமல் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு இன்றைக்கி ப்ளே ஸ்கூல்ஸ்லாம் எங்கே நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் நல்லாவே தெரியும். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் நடத்திட்டு இருப்பாங்க. போயிட்டு குழந்தை 1 மணி நேரத்தில் அழுதுட்டு திரும்பி வந்துட்டா. என்னடா அப்படி இருக்குன்னு நான் ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக அப்போ வந்து பார்த்தோம்னா குழந்தை சொல்லுது, ப்ளே ஸ்கூல்னு போய் கொண்டு உட்கார வச்சிங்க, அங்கே உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, விளையாடவே விட மாட்றாங்க. ஓகே. இது வந்து நம்ம கேட்குறதுக்கு வேணால் இயல்பாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையோட ஏக்கம் என்ன, விளையாடுற வயசில் விளையாட விடாமல் அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த பேனர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லேபிள்ஸ் பேனர்ஸ், ப்ளே ஸ்கூலு, ஆக்டிவிட்டி ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ஏதோ பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பேர் வந்து மாண்டெசரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டெசரி ஸ்கூல்ன்றது வந்து ஒரு டெக்னிக் கிடையாது. மாண்டெசரி அப்படின்றவங்க ஒருத்தரோட பேர், மரியா மாண்டெசரின்ற ஒருத்தரோட பேர், இத்தாலியை சேர்ந்த ஒரு அம்மா. அவங்க வந்து பேசிக்கலாக மருத்துவர் பணியில் இருக்கும்போது அவங்க மருத்துவரானதே பெரிய கொடுமை. அது கொடுமைன்னு சொல்கிறத விட ஒரு போராட்டம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பெண்களுக்கு கல்வி வேணுன்றது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு போராட்டமே நடந்திருக்கு. இத்தாலியிலையும் வந்து அவங்க இருந்த காலத்தில் இருந்திருக்குன்றது இவங்க ஒரு சான்று. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு முதல் மருத்துவராக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.